Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.4ல இருக்க fourth sum பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers வீடியோட link மேல கார்ட்டூன் description கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.4 sum number 4. Represent square root of 9.3 on the number line. இந்த சம்ல ஸ்கொயர் ரூட் 9.3 நம்பர் லைன்ல எப்படி லொகேட் பண்றதுன்னு ஒரு 5 ஸ்டெப்ல தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஒரு நம்பர் லைன், ஒரு லைன் வந்து வரைஞ்சுக்கிறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ சே இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க ஏ. ஸோ நான் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பி வரைக்கும் இருக்கிற லென்த், இந்த லென்த் வந்து 9.3 யூனிட்ஸ். எக்ஸாக்டா 9.3க்கு அவங்க வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூட் 9.3 லொகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 9.3 யூனிட்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2 என்ன பண்றேன்னா இந்த பில இருந்து 1 யூனிட்டுக்கு, எக்ஸாக்ட்லி 1 யூனிட்டுக்கு பாயிண்ட் சி, கேபிட்டல் சியை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லென்த் என்னது 1 யூனிட். ஸோ ஓவராலா நமக்கு என்ன தெரியும், ஏல இருந்து இந்த சி வரைக்கும் இருக்கிற யூனிட் வந்து 10.3 யூனிட்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன, ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன், 9.3 யூனிட்ஸில் ஏபி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெப் 2 என்ன பண்ணேன், பிலேருந்து 1 யூனிட்டுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், அதை சீன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர்லி ஏலேருந்து சி வரைக்கும் எனக்கு 10.3 யூனிட்ஸ்னு கிடச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்டெப் 2ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ டு சிக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், விச் இஸ் 5.15 அந்த மாதிரி எக்ஸாக்ட்லாம் வரும். இந்த மிட் பாயிண்ட்டை நான் கேபிட்டல் ஓன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன பண்ண போறேன்னா இந்த ஓவர் சென்டரா வச்சு, ஓகே, இந்த ஓல இருந்து சி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸா வச்சு I'll just draw a semicircle. ஓகேவா? ஸோ அதுல இருந்து இது வந்து மிட் பாயிண்ட், இங்க இருந்து சிக்கு எவ்வளவு லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்க இருந்து ஏக்கும் இருக்கும். ஸோ இங்க இருந்து நான் செமிசர்க்கிள் டிரா பண்ணும்போது எனக்கு செமிசர்க்கிள் எப்படி கிடைக்கும், எக்ஸாக்ட்லி இந்த சில கனெக்ட் பண்ற மாதிரி கிடைக்கும். நான் கொஞ்சம் கிளம்ஸியா வரைஞ்சிருக்கேன், பட் நீங்க காம்பஸ் வச்சு பண்ணும்போது கிளியரா வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு சில மார்க் ஆகிற மாதிரி வரும். ஓகே, இது ஸ்டெப் 3. அண்ட் ஸ்டெப் 4 என்ன பண்றேன்னா இந்த பிக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, விச் மீன்ஸ் இதோட ஆங்கிள் 90 டிகிரில இருக்கணும். பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன், அது செமிசர்க்கிள்ல மீட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை நான் கேபிட்டல் டின்னு மார்க் பண்றேன். இதுதான் என்னோட ஸ்டெப் நம்பர் 4. ஓகே, ஸோ அடுத்தது ஸ்டெப் நம்பர் 5, தட் இஸ் ஃபைனல் ஸ்டெப். என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிஏ சென்டரா வச்சு டி வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காம்பஸ்ல எடுத்துக்கிறேன். பிஏ சென்டரா வச்சு பிடிஏ ரேடியஸா வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்க் வரைகிறேன். அந்த ஆர்க் எப்படி இருக்கும், சி இப்படி இருக்கும், இப்படி மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆர்க்கை நான் நம்பர் லைன்ல மார்க் பண்ற மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ அது அந்த ஆர்க் நம்பர் லைன்ல எங்க மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் பேர் தான் கேபிட்டல் இ. ஸோ கிளியர்லி இந்த கேபிட்டல் இங்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த கேபிட்டல் இங்கிற பாயிண்ட் தான் ஸ்கொயர் ரூட் 9.3 நம்பர் லைன்ல மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 3 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அதே எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 5 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.